தம்பி காலையில இட்லி சாப்பிட்டேங்கிறாருங்கம்மா. சொன்னோம்ல, உங்க பேரு கிருஷ்ணசாமி. உங்க பேர் யூஸ் பண்ணிக்கலாமா? கோச்சிங் படிக்கலாம். கிருஷ்ணசாமி காலையில இட்லி சாப்பிட்டாரு. இப்ப இட்லில அரிசி அதிகமா இருக்கா, பருப்பு அதிகமா இருக்கா? அரிசி அதிகமா இருக்கு. அப்ப லாஜிக்கா கிருஷ்ணசாமி இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டாரு? அரிசி சாப்பிட்டாரு. அரிசியில சக்கரை சத்து அதிகமா, புரத சத்து அதிகமா, கொழுப்பு சத்து அதிகமா? சக்கரை சத்து அதிகம், கார்போஹைட்ரேட் அதிகம். அப்ப லாஜிக்கா கிருஷ்ணசாமி காலையில என்ன சாப்பிட்டாரு? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாரு. கார்போஹைட்ரேட் எதனால் உருவாக்கப்பட்டது? கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட் என்னன்னா கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். இப்ப இந்த கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும் ஐயா? காத்துல கிடைக்கும். அப்ப கிருஷ்ணசாமி என்ன சாப்பிட்டாரு? காத்த சாப்பிட்டாரு. நீ காத்து சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றியப்பா. இந்த உறவு மறந்துட்டோம் ஐயா. அதாவது எல்லாரும் சொல்றோம் சுத்தமான காத்து வேணும். எதுக்கு சுத்தமான காத்து? அதான் சாப்பிடறதுக்கு. சாப்பிடுறதே காத்து தான். காத்து இயற்கையா அத ஒரு உணவு சத்தா மாறி, தானியமா மாறி, அரைச்சி இட்லியா சாப்பிடுறோம். வேற ஒண்ணும் விஷயம் கிடையாதுங்க. அதே மாதிரிதான் என்ன ஆச்சுன்னா, நமக்கு என்னைக்கு நம்ம தண்ணிய குழந்தைகளுக்கு H2O சொல்லி கொடுத்தோமோ அன்னிலிருந்து தண்ணிக்கு மரியாதை போச்சு.